வணக்கம். இலங்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை இலங்கையும் இந்தியாவும் ரெண்டு நாடுகளுமே சேர்ந்து இன்றைக்கு இலங்கையில கொழும்புல இருக்கிற காலி முகத்திடல்ல உலக கிண்ண சாதனையை நிகழ்த்தி இருக்கிறாங்க. இந்த விஷயத்தை பத்தி டீட்டெயிலா பாக்குறதுக்கு முந்தைய இந்த பரத பத்தி ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் உங்களுக்கு இதுல மென்ஷன் பண்ணிக்கிறேன். 2000 ஆண்டுகளுக்கு முதலே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் பரதம். ஆனா இந்த பரதம் பரதநாட்டியம்ன்றது 1932ல முறையாக இப்படி ஒரு பேரை சொல்லி கூப்பிட்டு இருக்காங்க. இதுக்கு முதல் பாத்தீங்கன்னு சொன்னால் சதிர் என்ற பேர்ல தான் இந்த பரதம் அடிப்படையில் இருந்தது. இந்த சதிரை யாரு ஆடுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, கோயில்கள்ல ஒரு பாரம்பரிய நிகழ்ச்சியாக தேவதாசிகள் சொல்லப்படுறவங்களால இந்த விஷயம் நிகழ்த்தப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு 1932க்கு பிறகு பரதம் என்ற பேர்ல ஒரு புனிதமான நாட்டியமாக இப்ப வரைக்குமே இருந்து கொண்டிருக்குது. சோ இந்த பரதத்தினுடைய இந்த பெருமையை எடுத்து காட்டுறதுக்கு, உலகத்துல இருக்கிற இந்த கிண்ண சாதனையை படைக்கிறதுக்காக இந்தியாவில் இருக்கிற பரதநாட்டிய கலைஞர்கள், இலங்கையில் இருக்கிற பரதநாட்டிய கலைஞர்கள் சொல்லி 2 பேருமே சேர்ந்து 5000க்கும் மேற்பட்ட விஷயம் பாத்தீங்க, 5000க்கும் மேற்பட்ட கலைஞர்கள் அவங்களுடைய குரு இருக்காங்களே. சோ அவங்க சொல்ற அந்த விஷயங்களை கொண்டு, அதாவது இந்த 5000க்கும் மேற்பட்ட கலைஞர்களுமே ஒரே அந்த பரதநாட்டிய அந்த மூமெண்ட், அந்த ஒரு விஷயத்த ஒரே சாயல்ல பண்ணி மிகப்பெரிய உலக சாதனை இன்றைக்கு 14ஆம் தேதி கொழும்பு காலி முகத்திடல்ல நடத்தி இருக்கிறாங்க. சோ இது பாத்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இருக்கிற சங்கமம் குளோபல் அகாடமி என்றதும் இலங்கையில் இருக்கிற சங்கமன் லியா என்று சொல்லப்படுகின்ற இந்த 2 அகாடமிகளும் இணைந்து இப்படியான ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை நடத்திருக்கிறாங்க. இதை பாத்தீங்கன்னா சொன்னா இலங்கை இந்தியா உயர்ஸ்தானிகர் அவர் தான் இந்த அவார்டையும் பெற்றிருந்தாரு. சோ இதுல ஒரு முக்கியமான இன்னொரு விஷயம் மென்ஷன் பண்ணப்படுது பாத்தீங்கன்னா, நான் சொன்ன இந்த பரதத்தினுடைய பெருமை ஹைலைட் பண்ணப்பட்டிருக்குது. சோ இனி வர இந்த பரதநாட்டிய கலைஞர்கள் இதை படிக்கிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னால் இலங்கை இந்தியா 2 நாடுகளுக்கும் இருக்கிற இந்த கல்ச்சர், அதாவது இந்த உறவு முறையை இன்னும் உறுதியாக்கக்கூடிய ஒரு விஷயமும் இன்றைக்கு நடந்திருக்குது. சோ இது இலங்கையில இருக்க பரதநாட்டிய கலைஞர்கள் நிறைய பேர் கலந்து கொண்டிருப்பீங்க. அப்படியே நீங்க பாத்துருந்தீங்கன்னா அந்த விஷயத்தை இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க. நான் சொன்ன விஷயம், இந்த பரதம், இந்த சதிரை பத்தி எல்லாம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ நான் சொன்ன விஷயம் கரெக்டா இருந்தா அதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஏன்னு சொன்னா நான் பரதத்தை படிக்கல, பட் அது நான் கூகுள்ல சர்ச் பண்ணி தான் இந்த விஷயத்தை உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். இது எந்த அளவுக்கு ட்ரூன்றதை நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் சர்ச் பண்ண வரைக்கும் அந்த 2000+, அதாவது 2000க்கு மேற்பட்ட ஒரு கலை தான் அந்த பரதம் என்றது உண்மையான விஷயம். சோ அடுத்த இன்னொரு அப்டேட்டான வீடியோட உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.